Hi, welcome to all. I am Savitri here, and for the past 5 months I have been posting nearly 100 videos about 11th standard topic. You might be knowing that, and this is especially for your benefit. So in this corona period, many of you are not able to go to school and get the lessons properly. So for the sake of all of you, and we the Vidyalakshmi school is uploading and doing as a service for all the that is the students, that is for all the sake of the students. And here is topic 1, measurement. This is the topic of discussion today. Yes. Now let us start today's session. Measurement. The scientist Lord Kelvin says that when you can measure what you are speaking about and can express it in numbers. When you can measure what you are speaking about. நீ என்ன பேசுறியோ அதை மெஷர் பண்ண முடியுமா? அதை ஒரு நம்பரில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சா? நீ என்ன பேசுறியோ பேசுகிறத அப்படியே என்ன செய்யணும்? ஓகே, மெஷர் பண்ண முடியணும். அதை நம்பரில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியணும். அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சா உனக்கு அந்த விஷயத்தை பற்றி நல்லா தெரியுதுன்னு அர்த்தம் அப்படின்னு லார்ட் கெல்வின் சொல்கிறார். நீ என்ன பேசுறியோ ஓகே, அண்ட் அதை வந்து மெஷர் பண்ணணும், அதை நம்பரில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும், குவான்டிடேட்டிவாக சொல்லணும். ஓகே, அப்படி சொல்ல முடிஞ்சா ஓகே அந்த விஷயத்தை பற்றி உனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு அர்த்தம். இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் இட் இன் நம்பர், அதை வந்து நீ நம்பரில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலனா அந்த விஷயத்தை பற்றி உனக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மி. ஓகே, அண்ட் அன்சாட்டிஸ்ஃபேக்டரி, அந்த விஷயத்தை பற்றி உனக்கு வந்து சரியாக தெரியல, சாட்டிஸ்ஃபேக்டரி லெவலுக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு லார்ட் கெல்வின் வந்து மெஷர்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸை ஓகே சொல்கிறார். ஸோ வென் யூ கேன் மெஷர் வாட் யூ ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் அண்ட் கேன் எக்ஸ்பிரஸ் இட் இன் நம்பர்ஸ், என்ன பேசுகிறோமோ அதை மெஷர் பண்ண முடியணும், அதை நம்பரில் இப்போ 40, 50 அப்படின்னு சொல்ல முடியணும். ஓகே, அதை சொல்ல முடிஞ்சா யூ நோ சம்திங் அபவுட் இட், அதை பற்றி உனக்கு கொஞ்சம் தெரியுதுன்னு அர்த்தம். இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் இட் இன் நம்பர் தென் யுவர் நாலேஜ் இஸ் மீகர். மீகர்னா வெரி லெஸ்ன்னு அர்த்தம். மீகர்னா வெரி ஸ்மால், லெஸ் அண்ட் அன்சாட்டிஸ்ஃபேக்டரி. ஓகே, உன்னுடைய நாலேஜ் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை அப்படின்னு யார் சொல்கிறா? லார்ட் கெல்வின் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாரு. சரியா? ஸோ மெஷர்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸு எவ்வளவு பார். ஓகே, ஸோ இப்போ அந்த மெஷர்மெண்ட்டை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். சரியா? இப்போ உன்ட்ட ஒரு ஸ்டிக் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஹவு லாங் இஸ் திஸ் ஸ்டிக்? ஓகே, ஸோ இங்கே ஒரு ஸ்டிக் இருக்குது. ஹவு லாங் இஸ் திஸ் ஸ்டிக்? ஓகே, எப்படி சொல்ல முடியுமா எல்லாருக்கும்? முடியாது இல்லை. தட் இஸ் ஹவு மச் டைம் டு யூ ரெக்வயர் டு ரீச் யுவர் ஸ்கூல் எவ்ரி டே? ஓகே, ஹவு மச் டைம் யூ ரெக்வயர் டு ரீச் யுவர் ஸ்கூல் எவ்ரி டே? Okay, then today is too hot compared to yesterday. Okay, so இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்ல முடியாது, அப்படியே நம்ம வந்து வாயாலே சொல்லிட முடியாது. ஓகே, how long this stick is? ஓகே, எவ்வளோ லெங்த், இந்த ஸ்டிக்கோட லெங்த் என்ன? ஓகே, நீ எவ்வளோ டைம் எடுத்துக்கிற? டெய்லி 20 மினிட்ஸ் எடுத்துக்கிறியா, 30 மினிட்ஸ் எடுத்துக்கிறியா, 40 மினிட்ஸ் எடுத்துக்கிறியா உன்னுடைய ஸ்கூலுக்கு போகிறதுக்கு? அடுத்து இன்னைக்கு வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது எஸ்டர்டேயை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, ஸோ நான் ஒரு குட்டி ஸ்டோன் கையில் வச்சுக்கிறேன், ஒரு பெரிய ஸ்டோன் கையில் வச்சுக்கிறேன். ஸோ இந்த பெரிய ஸ்டோன் வந்து திஸ் ஸ்டோன் இஸ் ஹெவியர் தேன் திஸ். ஓகே, அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, அப்போ என்னது மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது? என்னன்னா மெஷர்மெண்ட் இஸ் டு ஃபைண்ட் தி ஆக்சுவல் சைஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். What do you mean by measurement? Measurementனா என்ன சொல்லலாம் அப்படின்னா measurement is to find the actual size of anything. Okay, so measurement is how to define the measurement. Measurement is nothing but find the actual size. This is called measurement. Okay, இந்த ஸ்டிக் வந்து ஓகே இவ்வளோ சென்டிமீட்டர் லாங். This stick is 30 centimeter long. Okay, I generally take 20 minutes to reach the school. Okay, and today's temperature is okay 40 degrees Celsius, so it is okay too hot. Okay, இந்த மாதிரிலாம் வந்து மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது என்னது? ஆக்சுவல் சைஸ். அந்த 40 டிகிரி செல்சியஸ், ஓகே 20 மினிட்ஸ் டைம், அடுத்து 20 சென்டிமீட்டர் லாங், இதை சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சுவல் சைஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். Okay, this is called actual size. Okay, this is called measurement. So measurement is nothing but okay to find, it helps in finding the actual size. Yes, clear? Yes. Now
ஸோ ஜென்ரலாக இப்போ இஃப் யூ வாண்ட் டு பை அண்ட் செல் கமாடிட்டிஸ், ஓகே, நம்ம வந்து ஜென்ரலாக எங்கே போகிறோம், எவ்ரிடே வி ஆர் கோயிங் டு தி மால்ஸ், ஓகே. ஸோ ஃபார் கெட்டிங் சம்திங் மால்ஸுக்கு நம்ம போகிறோம், ஓகே. மால்ஸில் என்ன வாங்குவோம், தோரம்பருப்போ உளுத்தம்பருப்போ அல்லது எண்ணெயோ, ஓகே, ஏதோ ஒன்று வாங்குவோம். ஸோ வி ஆர் பையிங் and we are selling the commodities. So while buying and selling commodities we require, okay, so measurement. So measurement இல்லாமல் ஒன்றுமே இல்லை. இப்போ நீ வந்து இது எதுக்கு போகிற, நீ ஒரு இதுக்கு போகிறன்னு வச்சுக்கோங்க, மாலுக்கு போகிற. மாலுக்கு போனீங்கன்னா, ஓகே, இப்போ 1 kg ஆயில் இருக்குது, அது மாதிரி இது 1 kg சஃபோலா ஆயில் இருக்குது, 1 kg SVS ஆயில் இருக்குது, ஓகே. இந்த ரெண்டையும் நீ உடனே என்ன எடுத்து பார்ப்பனா நிறையா பிராண்ட்ஸ் இருக்கும். ரைஸ் பிராண்ட் ஆயில்னு இருக்குது, சஃபோலா ஆயில்னு இருக்குது, எஸ்விஎஸ் ஆயில்னு இருக்குது, கோல்டு வின்னர்னு இருக்குது, நிறையா பிராண்ட்ஸ் இருக்குல்ல ஆயில்லையே. ஸோ அந்த ஆயில் எடுத்து நீ உடனே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஆயிலுடைய பேக்லையும் எவ்வளோ எம்ஆர்பி அப்படின்னு தான் பார்ப்போம் நம்ம இல்லை. ஸோ அந்த அதில் வந்து உள்ளதுலேயே எது கம்மியாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணுவோம், அல்லது நமக்கு வந்து நல்ல குவாலிட்டி இது வேணும்னா உள்ளதுல எது கூட இருக்கோ, ஓகே, அதை வந்து சூஸ் பண்ணுவோம். ஓகே, சஃபோலா ஆயில்லாம் காஸ்ட்லி. ஸோ அப்போ சஃபோலா ஆயில் வந்து ஓகே, ஸோ குட் ஆஸ் வெல் அஸ் காஸ்ட்லி. அப்போ எது வந்து காஸ்ட்லியாக இருந்தால் கூட நம்ம இது சூஸ் பண்ணுவோம். அது சூஸ் பண்ணுறதுக்கு நல்லதா அந்த கெட்டதா அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது, 1 kg ஆயிலோட விலை, அந்த விலை வந்து எம்ஆர்பி வந்து தேவைப்படுது. அதே மாதிரி 1 kg அப்படிங்கிற குவான்டிட்டி வந்து தேவைப்படுது. ஸோ இப்போ பையிங் அண்ட் செல்லிங் அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மெஷர்மெண்ட். 1 kg 2 kg 3 kg அப்படிங்கிறதுக்கு மெஷர்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ரூமை வந்து ஃபர்னிஷ் பண்ணணும், ஓகே. ஸோ இந்த ரூமை வந்து நீ வந்து என்ன பண்ணணும், இந்த ரூமில் நீ என்ன பண்ணணும், ஒரு டைனிங் டேபிள் போடணும், ஓகே, சோஃபா செட் போடணும், ஓகே, பெட்டு வந்து அக்காமடேட் பண்ணணும். ஒரு ரூமில் இது எல்லாத்தையும் நீ அக்காமடேட் பண்ணணும், என்ன செய்யணும், கட்டாயம் யூ ஷுட் டேக் மெஷர்மெண்ட் இல்லை. ஸோ இந்த ரூமில் இந்த சைஸுக்கு, ஓகே, ஸோ டைனிங் டேபிள் போடணும், இந்த ரூமில் இவ்வளோ சைஸுக்கு, ஓகே, பெட் வந்து போடணும், அது குவீன் சைஸ் பெட்டா இல்லை கிங் சைஸ் பெட்டா, அந்த மாதிரி நீ வந்து பிளேஸுக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், ஓகே, சைஸ் ஆஃப் த பெட்டை வந்து டிசைட் பண்ணணும். அதே மாதிரி சோஃபா வந்து டிசைட் பண்ணணும். ஸோ இப்போ இன் ஆர்டர் டு ஃபர்னிஷ் எ ரூம், ஒரு ரூம் ஃபர்னிஷ் பண்ணுறதுனா கூட நமக்கு என்ன தேவைப்படுது, கட்டாயம் வந்து மெஷர்மெண்ட் தேவைப்படுது, ஓகே. அதே மாதிரி குக்கிங் ஃபுட், ஸோ ஃபுட்டு வந்து குக் பண்ணுற இடத்துலையும் கட்டாயம் மெஷர்மெண்ட் வந்து தேவை இல்லை. இப்போ ரைஸ் இருக்குது, இப்போ இது ஒரு டம்ளர் ரைஸ் இருக்குது, அந்த ஒரு டம்ளர் ரைஸுக்கு, ஓகே, 2.5 டம்ளர் தண்ணி விட்டால் தான் சாதம் நல்லா இருக்கும் இல்லை. ஸோ அந்த ஒரு டம்ளர் ரைஸுக்கு நீ பாட்டுக்கு 3 டம்ளர் தண்ணி 4 டம்ளர் தண்ணி விட்டு சாதம் வடிச்சுன்னா என்ன ஆகும், அது வந்து குழஞ்சு போயிடும் இல்லை. ஸோ அப்போ ஒரு குவான்டிட்டி வந்து நமக்கு தேவைப்படுது இல்லை. ஸோ மெஷர்மெண்ட் வந்து நமக்கு கட்டாயம் தேவைப்படுது. ஸோ இவ்வளோ அளவுக்கு இது தாளிக்கும் போது வயல் சீசனிங், ஓகே, தாளிக்கும் போது என்ன செய்யணும், இவ்வளோ அளவுக்கு கடுகு போடணும், இவ்வளோ வந்து கியூமின் சீட்ஸ் போடணும், ஓகே. ஸோ அந்த மாதிரி இவ்வளோ மெந்தி போடணும். அப்போ இது ஒரு குவான்டிட்டி வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ ஃபுட்டை வந்து குக் பண்ண போதும் இவ்வளோ சால்ட்டு, இவ்வளோ சுகர், ஓகே, இவ்வளோ இது காஃபி பொடி, இந்த ஒரு மெஷர்மெண்ட்டு கட்டாயம் நமக்கு தேவை. ஸோ குக்கிங் ஃபுட் அந்த இதுலேயும் நமக்கு வந்து மெஷர்மெண்ட் தேவைப்படுது. அது மாதிரி மேனுஃபேக்சரிங் மெடிசின், ஸோ மெடிசின் மேனுஃபேக்சர் பண்ணும்போது நமக்கு வந்து ஓகே குவான்டிட்டி தேவைப்படுது. ஸோ இப்போ என்னது 1 மில்லி, ஓகே, 1 மில்லிகிராம் இது டேப்லெட்டோட சைஸ் 2 மில்லிகிராம் அல்லது 5 மில்லிகிராம். அப்போ சைஸ் ஆஃப் த டேப்லெட் வந்து வேரி ஆகுது. ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு ப்ரிஸ்கிரைப்டு அமௌண்ட் ஆஃப், ஓகே, டேப்லெட் தான் நம்ம கட்டாயம் கொடுத்து ஆகணும், ஓகே. அதுக்கு மேலே நம்ம கொடுக்க முடியாது இல்லை. ஸோ 1 mg கொடுக்குற இடத்துல 10 mg கொடுக்க முடியுமா, இல்லை. அப்போ மெஷர்மெண்ட் வந்து கட்டாயம் தேவைப்படுது. ஸோ மெஷர்மெண்ட் வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் மட்டும் யூஸ் ஆகாமல் ஜென்ரலாக ட்ரேடிங்கில், காமர்ஸில், ஓகே, மேனுஃபேக்சரிங் இது மெடிசனில், குக்கிங் ஃபுட்டில், ஃபர்னிஷிங் அ ரூம், ஓகே, பையிங் அண்ட் செல்லிங் கமாடிட்டிஸ் எல்லா இடத்துலையும் மெஷர்மெண்ட் இஸ் பிளேயிங் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நம்ம மெஷர்மெண்ட்டை பற்றி வி ஷுட் ஹாவ் அன் ஐடியா, ஓகே, வாட் இஸ் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும், சரியா, ஓகே. Then, okay, so measurement na enna appdin paakkanum modala. So how can we define a measurement? So the comparison of a physical quantity with its standard unit is known as measurement. So what do you mean by measurement? Comparison of any physical quantity with its standard, okay, is known as, okay, measurement. So eppadi measurement solradhu, say for example, okay, so இப்ப ஒரு 10 மீட்டர் லாங் கிளாத் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 10 மீட்டர் லாங் கிளாத்,
ஓகே, அதை எடுத்துக்கிறேன். இதை எப்படி சொல்லலாம்னா 10 மீட்டர் லாங் கிளாத் இஸ் ஓகே 10 டைம்ஸ் ஆஸ் லாங் ஆஸ் 1 மீட்டர் கிளாத் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை ஸோ 10 மீட்டர் லாங் கிளாத்தை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா 10 டைம்ஸ் ஆஸ் லாங் ஆஸ் 1 மீட்டர் கிளாத் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை வந்து கம்பேர் பண்ணுறோம். ஸோ எதோட கம்பேர் பண்ணுறோம்? ஸ்டாண்டர்டோட கம்பேர் பண்ணுறோம். ஓகே, ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அதோட நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். அதை தான் நம்ம மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கம்பேரிசன் ஆஃப் எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஓகே, ஸோ 10 மீட்டர் அப்படிங்கிறது ஒரு லெங்த். ஓகே, கம்பேரிசன் ஆஃப் எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஓகே வித் இட்ஸ் ஸ்டாண்டர்ட். ஸோ 1 மீட்டருங்கிறது தான் ஸ்டாண்டர்ட். ஸோ அப்போ 10 மீட்டர் லாங் கிளாத்தை 1 மீட்டரோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ அப்போ எவ்வளவு இருக்கும்? அது 10 டைம்ஸ் ஆஸ் லாங் அஸ் 1 மீட்டர் கிளாத்தாக இருக்கும். எஸ், ஸோ இதை தான் நம்ம மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கம்பேரிசன் ஆஃப் எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி வித் இட்ஸ் ஸ்டாண்டர்ட் யூனிட் இஸ் நோன் அஸ் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, மெஷர்மெண்ட் வந்து நம்ம லைஃப்பில் ஓகே டெய்லி லைஃப்பில் ஓகே இப்போ தான் நான் சொன்னேன் கமாடிட்டி செல் பண்ணுறதுனாலும் சரி இல்லை ஓகே பை பண்ணுறதுனாலும் சரி எல்லா இடத்துலையுமே மெஷர்மெண்ட் இல்லாத இடமே கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஃபிசிக்ஸ் இஸ் அ குவான்டிடேட்டிவ் சயின்ஸ். அப்படின்னானது நம்பர். ஓகே, ஆல்ரெடி நம்ம லார்ட் கெல்வின் சொன்னதுபடி ஓகே கட்டாயம் நம்ம என்ன பேசுகிறோமோ அதை நம்பரில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சாதான் என்னது அந்த அதை பேசுகிற விஷயத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னார் இல்லை. அதுபடி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸை வந்து குவான்டிடேட்டிவ் சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ வி கேன் எக்ஸ்பிரஸ் இட் இன் நம்பர், அதானது குவான்டிடேட்டிவ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ஃபிசிசிஸ்ட் வந்து எப்போவுமே நம்பரோட நம்மளோட டீலிங் வந்து கட்டாயம் இருக்கும். ஓகே, ஸோ அந்த நம்பர் எப்படி கிடைச்சது? ஃப்ரம் மெஷர்மெண்ட். ஓகே, எதை பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெஷர் பண்ணி டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுவோம். இப்போ அஸ்ட்ரானமியை பற்றி ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா ஓகே ஸோ நம்ம வந்து டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணுவோம். எவ்வளோ நாளில் அது வந்து சுற்றி வருது. இப்போ சப்போஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே சன்னை வந்து எவ்வளோ நாளில் சுற்றி வருது அந்த டைம். ஓகே, அந்த நம்பரை வந்து கலெக்ட் பண்ணுவோம். சரியா? ஸோ தே ஆர் ஆல்வேஸ் டீலிங் வித் நம்பர்ஸ். Okay, so physics is a study of properties of material even. வேற எப்படி நம்ம physics சொல்லலாம் அப்படின்னா it is a study of properties of material அப்படி நம்ம சொல்லலாம். Okay, so எப்படி ஏன் வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும், எதுக்காக, what is the condition for measuring? Okay, so measurement எதுக்கு, need for measurement. Okay, so in order to study the properties of a material we must measure length, mass, time இதெல்லாம் கட்டாயம் மெஷர் பண்ணியே ஆகணும். அப்படி மெஷர் பண்ணாதான் ஒரு மெட்டீரியலோடைய ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சாதான் அதை ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ண முடியும், அந்த மெட்டீரியலை ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும். சரியா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கிரேனை வந்து லிஃப்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கிரேனில் வந்து நம்ம ஹெவி வெயிட்ஸை லிஃப்ட் பண்ணுவோம் கிரேன் யூஸ் பண்ணி. ஓகே, அதில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டீல் ரோப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்டீல் ரோப்புக்கு பதிலாக நம்ம வந்து எலாஸ்டிக் ரோப் யூஸ் பண்ண முடியுமா? ஓகே, கிரேனில் ஹெவி லோட்ஸை லிஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம எலாஸ்டிக் ரோப் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த எலாஸ்டிக் ரோப் யூஸ் பண்ணோன்னா அருந்து விழுந்துரும்ல. ஸோ அப்போ என்ன செய்யணும், நம்ம ப்ராப்பர்ட்டிஸை ஸ்டடி பண்ணணும். தட் இஸ் எலாஸ்டிக் ரோப்போட ஸ்ட்ரென்த் என்ன, அதோட எலாஸ்டிசிட்டி எவ்வளோ, அது மாதிரி ஸ்டீல் ரோப்போட எலாஸ்டிசிட்டி எவ்வளோ அளவு வெயிட்டை சஸ்பெண்ட் பண்ணால் ஸ்டீல் ரோப் வந்து தாங்கும். ஓகே, அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டடி பண்ணணும், அதோட ப்ராப்பர்ட்டிஸை ஸ்டடி பண்ணணும். ஸோ ஃபிசிக்ஸ் வந்து ஸ்டடி ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ அப்படி ஸ்டடி பண்ணால் தான் நம்ம என்ன செய்யணும், வேரியஸ் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ மெட்டீரியல், மெஷர்மெண்ட் ஆஃப் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி, லெங்த், மாஸ், டைம் எட்ஸெட்ரா ஆர் இன்வால்வ்ட். ஓகே, ஸோ த யூனிக்னஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ், ஸ்பெஷாலிட்டி ஆஃப் அ ஃபிசிக்ஸ் அப்படின்னாலே மெஷர்மெண்ட் தான். ஸோ மெஷர்மெண்ட் இல்லாமல் ஃபிசிக்ஸே கிடையாது. ஸோ வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஃபிசிக்ஸ்? ஸ்பெஷாலிட்டி ஆர் யூனிக்னஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் இஸ் லையிங் இன் தி measuring physical quantities such as length, mass and time etc. Yes, clear? Okay. தென் இப்போ இன் ஓல்டன் டேஸில் ஏன்ஷியன் டைமில் லெங்க்த்தெல்லாம் வந்து எப்படி மெஷர் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ ஹேண்ட் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம ஹேண்ட் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹேண்ட் ஸ்பேன் அப்படிங்கிறது கட்டவரலுக்கும் அந்த சுண்டி வரலுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ், அதை தான் நம்ம வந்து ஹேண்ட் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பாடி வந்து டோட்டலாக யாரோட அவங்கவுங்க பாடி அவங்கவுங்களோட ஹேண்ட் ஸ்பேனில் வந்து கட்டாயம் 8 டைம்ஸ் இருக்கும். நீ மெஷர் பண்ணி பார்த்துக்கோ, உன்னோடைய பாடி வந்து உன்னோடைய ஹேண்ட் ஸ்பேனில் 8 டைம்ஸ் இருக்கும் கட்டாயம்.
ஓகே. ஸோ அந்த ஹேண்ட் ஸ்பேனை வச்சு நம்ம முன்னாடி மெஷர்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஹேண்ட் ஸ்பேன்ங்கிறது என்னது? இந்த கட்டை விரலுக்கும் இந்த சுண்டி விரலுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணதுக்கப்புறம், ஸ்ட்ரெச் தி ஓகே ஃபிங்கர்ஸ் லைக் திஸ். ஓகே, ஃபுல் ஸ்ட்ரெச்சில் இருக்கணும். அந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சில் இருந்தால் கட்டை விரலுக்கும் சுண்டி விரலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹேண்ட் ஸ்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அதே மாதிரி ஓகே ஃபுட் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபுட் ஸ்பேன் வந்து என்னது? காலுக்கு வந்து ஓகே இந்த நீக்கும் ஓகே சாரி இந்த குதிகால் இருக்குல்ல, குதிகாலுக்கும் இந்த கட்டவரலுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபுட் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபுட் ஸ்பேன் வந்து மெஷர்மெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சரியா? அதே மாதிரி யார்டை வந்து மெஷர்மெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். யார்டு அப்படிங்கிறது என்னது? இந்த ஒன் ஃபுல் ஹேண்ட் ஓகே ஒரு ஹேண்ட் மட்டும் அதோட டிஸ்டன்ஸை நம்ம வந்து யார்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அது மாதிரி கியூபிட்னா முழம். பூவெல்லாம் எப்படி மெஷர் பண்ணுவாங்க? முழம் தான் வச்சு மெஷர் பண்ணுவாங்கல்ல. ஸோ கியூபிட்டுங்கிறது இந்த எல்போவில் இருந்து சென்ட்ரல் ஃபிங்கர் இருக்குல்ல, சென்ட்ரல் ஃபிங்கரோட டிப் அது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம கியூபிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிஸ்டன்சஸ் எல்லாம் நம்ம வந்து ஏன்ஷியன்ட் டைமில் லெங்த்தை மெஷர் பண்ணுற யூனிட்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஹேண்ட் ஸ்பேன், ஃபுட் ஸ்பேன், ஓகே யார்ட் அண்ட் தென் கியூபிட். இதை தான் நம்ம வந்து ஏன்ஷியன்ட் டைமில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போலாம் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. எஸ் கிளியர்? ஸோ திஸ் இஸ் லெங்த் மெஷர்மெண்ட். அதே மாதிரி ஓகே ஸோ டைமை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சாண்ட் கிளாக் வச்சு மெஷர் பண்ணோம். அது மாதிரி வாட்டர் கிளாக், ஓகே சாண்ட் கிளாக், ஓகே வாட்டர் கிளாக் அண்ட் தென் ஓகே சன் டயல். இது எல்லாம் வந்து நம்ம டைம் மெஷர்மெண்ட்டுக்கு ஏன்ஷியன்ட் டைமில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஏன்ஷியன்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் டைம் இஸ் டன் வித் த ஹெல்ப் ஆஃப் சாண்ட் கிளாக், வாட்டர் கிளாக் அண்ட் தென் சன் டயல். இதை வச்சு நம்ம மெஷர் பண்ணிட்டு இருந்தோம். இதே மாதிரி ஓகே ஸோ மாஸை எப்படி மெஷர் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ் இஸ் டன் வித் த ஹெல்ப் ஆஃப் டிஜிட்டல் பேலன்ஸ், ஓகே பீம் பேலன்ஸ் அண்ட் தென் ஃபிசிக்கல் பேலன்ஸ். ஸோ பேலன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா மாஸ் வந்து மெஷர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது எல்லாம் மெஷர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்டு. லெங்க் மெஷர் பண்ணுறதுக்கு, டைம் மெஷர் பண்ணுறதுக்கு, மாஸ் மெஷர் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஏன்ஷியன்ட் டைமில் செப்பரேட் ஓகே ஸோ தி சிஸ்டம் தட் இஸ் டிவைசஸ் அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். எஸ் கிளியர்? தென் ஸோ நமக்கு வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டினா முதல்ல என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகே குவான்டிட்டி தட் கேன் பி மெஷர்ட். எந்த குவான்டிட்டியை நீ வந்து மெஷர் பண்ண முடியுமோ ஓகே அந்த அந்த குவான்டிட்டியோட பேஸை வச்சு ஓகே இன் டேர்ம்ஸ் ஆஃப் விச் லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் கேன் பி டிஸ்கிரைப்ட் ஆர் எக்ஸ்பிளைன்டு. எந்த குவான்டிட்டியை வச்சு லா டெவலப் பண்ண முடியுமோ, ஃபிசிக்கல் லாஸை டிஸ்கிரைப் பண்ண முடியுமோ ஓகே அந்த குவான்டிட்டியை நம்ம ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆர் த குவான்டிட்டிஸ் தட் கேன் பி மெஷர்ட் அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் விச் லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஆர் டிஸ்கிரைப்ட் ஆர் கால்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். So how can we define a physical quantity? So physical quantities are the quantities which can be measured, okay, and in terms of which okay laws of physics can be described are called physical quantities. Okay, so how can we define a physical quantity? So physical quantities are the quantities which can be measured and in terms of which laws of physics can be described are called physical quantities. Okay, so நிறைய physical quantity நமக்கு இருக்கு. Length, mass, time, force, velocity, acceleration, okay எதை வேணா நம்ம physical quantityல classify பண்ணிக்கலாம். Okay, இதான் physical quantityக்கு example. Yes, now yes now so types of physical quantity. So we can classify the physical quantity into two types. First one the fundamental quantity, second one the derived quantity. So we can classify physical quantity into two. One is fundamental, another one is derived quantity. Okay, now what are fundamental quantities? For fundamental quantity nanadu the word fundamental okay says basic. ஃபண்டமெண்டல்ங்கிற வேர்டோட லிட்ரல் மீனிங் என்னது? பேசிக். ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இஸ் அ பேசிக் குவான்டிட்டி ஆர் பேஸ் குவான்டிட்டி. இந்த குவான்டிட்டி இதுதான் பேஸ் அப்படிங்கிறதுனால இதை வேற எந்த குவான்டிட்டிலையும் நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதர் குவான்டிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. So fundamental quantities are the quantities which cannot be expressed in terms of any other physical quantity. So மித்த குவான்டிட்டியோட டேர்ம்ஸ்ல இதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. So fundamental quantities are the base quantities which cannot be expressed in terms of any other physical quantities. So this is called fundamental quantity. இப்போ fundamental quantityக்கு எக்ஸாம்பிள் என்னது? So length is a fundamental quantity. Okay, mass okay is a fundamental quantity. Time is a fundamental quantity and then electric current
okay, is a fundamental quantity. Then, okay, temperature, fundamental quantity. Then luminous intensity. And then amount of substance. இது எல்லாம் நம்ம வந்து fundamental quantity ல classify பண்ணிக்கிறோம். So what are fundamental quantities? Length, mass, time, electric current, temperature, luminous intensity and amount of substances. So these are all classified under fundamental quantities. So இந்த 7 மட்டும் தான் நமக்கு வந்து fundamental quantity இருக்கு. இத பேஸ் பண்ணி தான் remaining quantitiesலாம் இருக்கு. Okay, so these quantities are called, okay, fundamental quantities. Only 7 quantities are called fundamental quantities. Okay, so what are all fundamental? So fundamental quantities are the quantities which cannot be expressed in terms of any other physical quantity. What are the examples? Length, mass, time, okay, electric current, temperature, luminous intensity and amount of substance. So these are all called fundamental quantities. Okay, then second type of quantity, derived quantities. So what are all called derived quantities? Quantities that can be expressed in terms of fundamental quantities. Okay, fundamental quantity வேற எந்த குவான்டிட்டியோட டேர்ம்லையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. பட் derived quantity, so quantities that can be expressed in terms of fundamental quantities are called derived quantities. Okay, இப்போ நமக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? ஏரியா is a derived quantity, then volume is a derived quantity, then force is a derived quantity. Okay, இதெல்லாம் எப்படி derived quantity ன்னு பார்க்கலாமா? ஏரியா is a derived quantity. எப்படி ஏரியாவை derived ன்னு சொல்றோம்? இப்போ say for example, okay, so let us take area. So area is a derived quantity. Area of a square எடுத்துக்கலாம். Okay, so area of a square எடுத்துட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? Length into breadth. So area of a square. Area of a square is equal to, okay, a square. இதானது formula. Okay, what is a? ஏங்கிறது side. Side of a square. Okay, side square. What is a? A is nothing but a side here. So side square. Okay, அப்ப the side is nothing but length. So distance between any two point is called length. Okay, side வந்து length ன்னு சொல்லலாம். Okay, breadth, length, height எல்லாமே வந்து lengthல தான் வரும். Okay, so side is also a length. So அப்ப என்னது? லெங்த்ங்கிறது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. அப்ப ஏரியா ஆஃப் ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா எல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சரியா? நான் சைடுக்கு பதிலாக லெங்த்னே போட்டுக்கிறேன். அப்ப எல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். வாட் இஸ் ஏரியா ஆஃப் ஸ்கொயர்? ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர். அப்ப ஏரியாங்கிறத நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம்? லெங்த். ஓகே, ஸ்கொயர் ஆஃப் லெங்த் அப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம். லெங்த்ங்கிறது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, ஏரியாங்கிறது டிரைவ்டு குவான்டிட்டி. ஸோ வி ஆர் டிரைவிங் ஏரியா from the fundamental quantity length. So area is called as a derived quantity. புரியுதா? அதே மாதிரி volume. So if you take volume of a cube, okay, now let us take a volume of a cube. So if you take a volume of a cube, so what is volume of a cube? So volume of a cube equal to length into length into length. So this is the formula for volume of a cube, that is L cube. சரியா? லெங்த்ங்கிறது என்னது? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. வால்யூம்ங்கிறது என்னது? derived quantity. So we are expressing volume which is derived quantity in terms of length which is fundamental quantity. So வால்யூம்ங்கிற குவான்டிட்டியை derived quantityயை லெங்த்ங்கிற ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி வச்சு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம். So volume is a derived quantity. Yes, clear? Okay, so same way force. So what is force? Force is equal to mass into acceleration. Okay, force is equal to mass into acceleration. Okay, so force is a fundamental quantity. Okay, force is a derived quantity. So in the derived quantity fundamental quantity oda terms la நம்ம வந்து express பண்றோம். Okay, so எப்படி? So acceleration is equal to velocity by time. So mass into acceleration நம்ம velocity னு எழுதிக்கலாம். velocity by time னு எழுதிக்கலாம். time is a fundamental quantity. but velocity அப்படிங்கிறது velocityங்கிறது derived quantity. திருப்பி velocity என்ன எழுதணும்? நம்ம fundamental quantityயோட termsல எழுதணும். சரியா? so இப்ப velocity எப்படி எழுதிக்கலாம்? displacement by time னு எழுதிக்கலாம். so இப்ப force F is equal to mass into, okay, velocity நான் எப்படி எழுதிக்கிறேன்னா displacement by time இப்படின்னு எழுதிக்கிறேன். சரியா? so this is equal to, okay, mass into displacement is nothing but length by time into time is time square.
சரியா? இப்போ என்னது ஃபோர்ஸை நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? மாஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, லெங்த் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, டைம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. அப்போ ஃபோர்ஸ் நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி எழுதியிருக்கோம். ஸோ வி ஆர் ஏபிள் டு ரைட் தி ஃபோர்ஸ் இன் terms of fundamental quantities like mass, length and time. So we call force as a derived quantity. Okay, so any physical quantity which can be expressed in terms of fundamental quantities are called derived quantities. So area, length into length, volume L into L into L, force ml by t square. ஸோ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியோட டேர்ம்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியறதுனால இந்த குவான்டிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிரைவ்டு குவான்டிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். எஸ், ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் டிரைவ்ட் அண்ட் வாட் இஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஓகே, then we have unit. So what do you mean by unit? The process of measurement is basically process of comparison. மெஷர்மெண்ட் அப்படின்னாலே கம்பேரிசன் தான். ஓகே, கம்பேர் பண்ணாமல் மெஷர்மெண்ட் பண்ணவே முடியாது. த ப்ராசஸ் ஆஃப் மெஷர்மெண்ட். ஸோ மெஷர்மெண்ட் இஸ் நத்திங் பட் பேசிக்கலி ப்ராசஸ் ஆஃப் கம்பேரிசன். ப்ராசஸ் ஆஃப் கம்பேரிசன். ஸோ ப்ராசஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்னாலே ப்ராசஸ் ஆஃப் கம்பேரிசன் தான். ஸோ கம்பேர் பண்ணாமல் நம்ம மெஷரே பண்ண முடியாது. ஓகே, நம்ம கம்பேர் பண்ணோம்னா எதோட கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட்டோட தான் நம்ம எப்போவுமே கம்பேர் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் யூனிட் அது வந்து ஆல் சயின்டிஸ்ட் ஹவ் டிசைடட் லெங்க்த்னா இதுதான் ஸ்டாண்டர்ட் யூனிட்டு, மாஸ்னா இதுதான் ஸ்டாண்டர்ட் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி இன்டர்நேஷ்னல் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அப்படிங்கிற ஓகே ஒரு இன்ஸ்டிடியூஷன் அதில் வந்து டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, லெங்க்த்னா இதுதான் ஸ்டாண்டர்ட் யூனிட்னு. அந்த ஸ்டாண்டர்ட் யூனிட்டோட நம்ம கம்பேர் பண்ணுறோம் எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டியும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஓகே யூனிட்னு சொல்கிறோம். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் இஸ் பேசிக்கலி process of comparison. In order to measure a physical quantity, we always compare the physical quantity with the standard, reference standard. Okay, generally நம்ம ஒரு physical quantity அப்படினா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படினா, so generally a physical quantity is expressed as. Okay, so எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, okay, a physical quantity, say for example, okay, நம்ம ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம், 20 kg rice. Okay, 20 kg of rice equal to, okay, எவ்வளோ விலை? 20 kg ரைஸோட விலை எவ்வளோ? ஓகே, ஸோ இந்த 20 kg ஆஃப் ரைஸ் அதோட விலை வந்து ஓகே நம்ம ஒரு 1000 rupees வச்சுக்கலாம். rupees 1000. ஓகே, இப்போ இதில் 20 kg இது என்னது? இந்த கேஜி அப்படிங்கிறது என்னது? 20 kg இது வந்து குவான்டிட்டி. ஆக்சுவலாக இந்த 20 kgங்கிறது என்னது? நமக்கு குவான்டிட்டி. ஓகே, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 20 kg அப்படிங்கிறது நம்ம வந்து மாஸ், இது வந்து மாஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, இது வந்து மாஸ். ஓகே, மாஸுங்கிறது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. கேஜிங்க 20 kgங்கிறது ஒரு மாஸ் தானே. ஓகே, இது வந்து ஒரு மாஸ் இஸ் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம்? ஓகே, rupees ஓகே 1000. இப்போ 1000ங்கிறது என்னது? இட் இஸ் அ நம்பர். அண்ட் ருபீஸ்ங்கிறது என்னது? இட்ஸ் அ யூனிட். ஓகே, ஸோ இதை எப்படி எழுதலாம் நம்ம? மாஸ்ங்கிறது என்னது? ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி Q. ஸோ வி கேன் ரைட் திஸ் ஆஸ் எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி Q இஸ் ஈக்குவல் டு ஒரு நம்பர் n இன்டு யூனிட். இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம எந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியுமே நம்ம வந்து எழுதுவோம். So any physical quantity is expressed as Q equal to n into U, where n is the number and U is the unit. Okay, so இப்போ 10 kg அப்படி எழுதுறோம். இப்போ 10 kg, 10 is the number and U is the kg is the unit. So any physical quantity is written in this form. Q is equal to n into U, 10 kg. Yes, so this is the formula for a physical quantity. Yes, now இப்போ பாரு 25 kg ரைஸ் பேக் அண்ட் 5 kg ரைஸ் பேக், ரெண்டு ரைஸ் பேக் இருக்கு.
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், யூனிட் அப்படின்னாலே கம்பேரிசன் ஆஃப் அ ஓகே ஃபிசிக்கல் குவான்டிட்டி வித் இட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெஷர்மெண்ட் அப்படின்னாலே நம்ம வந்து கம்பேரிசன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டடி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ 25 kg ரைஸ் பேக் நம்ம எப்படி சொல்லலாம், 25 kg ரைஸ் பேக். ஸோ 25 kg rice bag can be expressed in terms of 25 kg rice can be expressed in terms of, okay, so this small rice bag that is 5 times, okay, or 25 times 1 kg rice bag அப்படினு சொல்லலாம். 25 times 1 kg rice bag. Okay, so this is comparison. So 25 kg rice bag நம்ம எப்படி சொல்றோம், 25 kg rice ன்னு சொல்லாம rice bag ன்னு சொல்லாம 25 times as heavier as the 1 kg rice bag அப்படின்னு நம்ம சொல்றோம். So இந்த 1 kg தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, 25 kg நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட்டோட கம்பேர் பண்றோம். that 1 kg is called standard unit. So 25 kg rice bag is okay 25 times okay heavier than the 1 kg rice bag. So we are comparing. இந்த comparison தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினு சொன்னா okay, so unit அப்படி நம்ம சொல்றோம். Okay, so measurement lying in okay comparison. Yes, then what is unit? So how can we define a unit? இது வரைக்கும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். யூனிட்னா என்னது? It is arbitrarily chosen standard. It's a standard. Okay, arbitrarily அப்படினா randomly. ஓகே, எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் ஓகே, ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணுறது தான் ஆர்பிட்ரரிலி சூஸிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர்பிட்ரரிலி சோசன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் அ குவான்டிட்டி. ஓகே, ஸோ ஏதோ ஒரு குவான்டிட்டி நம்ம மெஷர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டாண்டர்டை சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அந்த ஸ்டாண்டர்டு எப்படி இருக்கணும், மஸ்ட் பி அக்செப்டட் பை ஆல். நம்மளா இஷ்டத்துக்கு ஒன்று ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட முடியாது. Okay, must be accepted by all. Okay, so which is accepted by internationally, arbitrarily chosen standard of measurement of a quantity which must be accepted internationally. Adha dhaan நம்ம வந்து யூனிட் னு சொல்றோம். So accepted standard which is used for comparison. How can we define a unit? Unit is defined as accepted standard. Okay, so unit is nothing but accepted standard. Okay, accepted standard used for comparison of a given physical quantity. Comparison of a given physical quantity. Accepted standard which is used for comparison of a given physical quantity is called unit. ஓகே, அதே மாதிரி எப்படி நம்ம குவான்டிட்டியை ரெண்டாக வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ரெண்டாக டிவைட் பண்ணிட்டோமோ அதே மாதிரி யூனிட்டையும் ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் யூனிட், இன்னொன்று வந்து derived unit. So the units are derived, that is classified into two. One is fundamental unit, another one is derived unit. So what do you mean by unit? Unit is accepted standard used for comparison of a given physical quantity is called unit, and this unit can be classified into two. One is fundamental unit and the second one is derived unit. Okay, now what do you mean by fundamental unit? அப்போ எதெல்லாம் நம்ம ஃபண்டமெண்டல் யூனிட்ல கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம், எந்த யூனிட் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை ஓகே ஸோ தட் இஸ் மெஷர் பண்ண யூஸ் பண்ணுறோமோ, எந்த யூனிட்டை வச்சு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை மெஷர் பண்ணுறோமோ அந்த யூனிட்டை நம்ம ஃபண்டமெண்டல் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி எதாவது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி லெங்த். ஸோ லெங்த் இஸ் அ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஓகே, ஸோ மாஸ். ஸோ வாட் ஆர் ஆல் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி? length. Okay, and then mass, time, then temperature. Okay, then electric current. Amount of substance. And then luminous intensity.
எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னு சொல்றோம் இப்ப லெங்த் so unit of length is meter okay mass unit of mass is kilogram okay and then unit of time is second okay and then unit of temperature is Kelvin okay and unit of electric current is ampere and then unit of amount of substance is mole okay and then unit of luminous intensity is candela okay so idu ella fundamental quantities length mass time temperature electric current amount of substance and luminous intensity these are all called fundamental quantities இந்த fundamental quantities எந்த யூனிட் வச்சு மெஷர் பண்ணுவோமோ அந்த யூனிட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா fundamental unit ன்னு சொல்லுவோம் so these units are called fundamental units so fundamental units are units used for measuring fundamental quantities okay so these units are called fundamental units clear okay then the same way derived units we have derived units so what are derived units units used for measuring derived quantities are called derived units okay so what are derived units units used for measuring the derived quantities are called derived units example இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் okay density அப்படிங்கிறது derived quantity density ஓட ஃபார்முலா என்ன mass by volume okay so இப்போ unit of mass என்னது இப்போ density is equal to mass by volume நமக்கு தெரியும் so density equal to mass by volume density is a derived quantity unit of density formula for density is mass by volume okay so what is the unit of mass unit of mass is kilogram then unit of volume is meter cube so unit of density is kilogram by meter cube so unit of mass is kilogram unit of volume is meter cube therefore the unit of density is kilogram per meter cube okay this is the unit of density so this is a derived unit okay so we are expressing the derived unit in the terms of fundamental unit kilogram gradhu okay fundamental unit meter gradhu fundamental unit so we are okay expressing the okay unit in terms of the okay fundamental unit so this is called derived unit so density is equal to kilogram by meter cube are you all clear so this is called derived unit so we are classifying the units into two one derived units into two that is unit into two fundamental unit and derived unit fundamental units are the units which are okay used for okay expressing the fundamental quantities derived units are the units which are used for expressing the derived quantities are you all clear then next topic we have is system of units so what do you mean by system of units okay so in olden days okay so we were using many systems of units okay so on the complete set of system என்னென்ன system of units நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் a complete set of units okay so fps system cgs system mks system அப்படிን நிறைய systems of units வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் so a complete set of units அது வந்து fundamental quantities derived quantities எல்லா quantities ஐயும் okay so measure பண்ற மாதிரி unit so a complete set of units which is used to measure all kinds of okay so that is fundamental as well as derived quantities are called system of units so what do you mean by system of unit system of unit is the okay so that is complete set of units which is used for measuring the all kinds that is fundamental as well as derived quantities is called system of units okay what are the different systems we were in use okay we have in use in olden days fps system okay cgs system and mks system so these are the systems of units we used in olden days okay three kinds of system of units okay இப்போ ஒவ்வொரு சிஸ்டத்தையும் நம்ம எப்படி வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை மெஷர் பண்ணுறோம் ஓகே 3 பேஸ் குவான்டிட்டிஸ் லெங்த் மாஸ் டைம் இதை ஒவ்வொரு சிஸ்டத்தையும் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு சிஸ்டம் ஆஃப் யூனிட் சிஜிஎஸ் சிஸ்டம் ஓகே லெங்த்தை வந்து சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணுறோம் மாஸ் அதை வந்து கிராமில் மெஷர் பண்ணுறோம் அடுத்து டைம் அதை செகண்டில் மெஷர் பண்ணுறோம் சரியா ஸோ இன் சிஜிஎஸ் சிஸ்டம் வி ஆர் மெஷரிங் லெங்த் அஸ் சென்டிமீட்டர் அடுத்து மாஸ்
அதை கிராமில் மெஷர் பண்ணுறோம், டைமை செகண்டில் மெஷர் பண்ணுறோம். செகண்ட் வந்து FPS சிஸ்டம். ஓகே, இன் FPS சிஸ்டம் we are measuring length in foot, mass in pound, and then time in second. The same way, okay, in MKS system we are measuring, okay, length as meter and mass in kilogram and time in second. Okay, இதான் வந்து different systems of units we were using in olden days. Okay, so பழங்காலத்தில் நம்ம வந்து இந்த சிஸ்டம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சரியா? Okay, now then SI unit, SI system of unit, the system of unit used for the scientists and engineers around the all over the world commonly is called the, okay, SI system, which is called metric system. All over the world, okay, system of unit used by scientists and engineers. அந்த system of unit தான் நம்ம என்ன சொல்றோம்னா SI system of unit அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ வந்து சயின்டிஸ்ட் எல்லாமே ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கான்ஃபரன்ஸை வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க. அந்த கான்ஃபரன்ஸுக்கு அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் வந்து தே ஆல் வில் மீட் அட் அ பர்டிகுலர் பாயிண்ட். அந்த கான்ஃபரன்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய கண்டுபிடிப்புகளையும் அவங்களுடைய டிஸ்கவரிஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் இவர் வந்து சப்போஸ் நான் இவ்வளோ மாஸ் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னால் ஸோ மாஸ் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட் நான் இவ்வளோ கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ் ஆஃப் தி எர்த் நான் இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, 6 × 10⁻24 கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இன்னொருத்தர் வந்து நான் மாஸ் வந்து இவ்வளோ கண்டுபிடிச்சேன், இவ்வளோ கிராம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து மாஸ் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் ஓகே இவ்வளோ இது பவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் ஒவ்வொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் வந்து அவங்களுடைய கண்டுபிடிப்புகளையும் அவங்களுடைய இதை வந்து டிஸ்கவரிஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சரியா? அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தேர் வாஸ் அ கிரேட் கன்ஃபியூஷன் அமங் த சயின்டிஸ்ட். சரியா? ஸோ ஏன்னா கிலோகிராமில் வந்து இவருக்கு வந்து கிலோகிராம்னா தான் என்னன்னு தெரியும், பவுண்டுனா என்னன்னு தெரியாது. வேறு ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு பவுண்டுனா தான் என்னன்னு தெரியும், ஓகே, கிராம்னா என்னன்னு தெரியாது. ஸோ அப்போ என்னது, கிராம்னா எவ்வளோ, கிலோகிராம்னா எவ்வளோ, பவுண்டுனா எவ்வளோ, மூணுத்துக்கும் கம்பேரிசன் என்ன, இந்த மாதிரியான குழப்பம் வந்து சயின்டிஸ்டுக்கு நடுவில் இருந்தது. ஸோ இந்த குழப்பத்தை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக ஓகே ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரே சிஸ்டம் ஆஃப் யூனிட் அதை தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்நேஷ்னல் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஓகே டிசைட் பண்ணாங்க இந்த இயர் 1971. ஓகே, ஸோ அந்த டெசிஷனில் தான் இது சிஸ்டம் தட் இஸ் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் அல்லது சிஸ்டமே இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற யூனிட் வந்து டிசைட் பண்ணாங்க. ஓகே, அந்த சிஸ்டம் ஆஃப் யூனிட் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா SI சிஸ்டம் ஆஃப் யூனிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த SI சிஸ்டம் ஆஃப் யூனிட் தான் ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாருனாலையும் அக்செப்ட் பண்ணப்பட்டு யூஸ் பண்ணப்பட்ட ஒரு சிஸ்டம். Okay, so in order to avoid confusion of using different units, okay, for length, say for example centimeter, meter, kilometer, okay, different units வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சென்டிமீட்டர், okay, that is centimeter, foot, meter, and then for mass, gram, pound, kilogram, and for time, second only commonly. Okay, அந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் only one system of unit we started using. அந்த system of unit தான் என்னது ஓகே SI சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ எல்லா சயின்டிஸ்ட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கான்ஃபரன்ஸில் வந்து கூடி அந்த கான்ஃபரன்ஸில் தட் இஸ் இன் ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். ஓகே, ஸோ இந்த கான்ஃபரன்ஸில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒன்லி ஒன் சிஸ்டம் ஆஃப் யூனிட் மஸ்ட் பி யூஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. சயின்டிஸ்ட்டும் என்ஜினியர்ஸும் இந்த சிஸ்டம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டெசிஷனுக்கு வந்தாங்க. அந்த சிஸ்டம் ஆஃப் யூனிட் தான் என்னது SI சிஸ்டம் ஆஃப் யூனிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, so the SI with the standard okay scheme of symbols, units and abbreviations were developed and recommended by the General Conference on Weights and Measures in the year 1971. ஓகே, இந்த சிஸ்டம் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. யார் சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் லைனில் இருக்கிறவங்களாலும் சரி, இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருந்தாலும் சரி, கமர்ஷியல் ஒர்க்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் யூனிட் யூஸ் பண்ணுறதுக்காக SI சிஸ்டம் ஆஃப் யூனிட் அப்படிங்கிறத ஓகே ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸில் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் தி சிஸ்டம் ஆஃப் யூனிட் யூஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு காமன்லி. ஓகே, ஸோ தட் சிஸ்டம் இஸ் கால்ட் ஓகே SI சிஸ்டம்.
ஓகே, எதுக்காக இந்த எஸ்ஐ சிஸ்டத்தை நம்ம வந்து ஓகே காமனாக சூஸ் பண்ணணும்? ஏன் எஃபிஎஸ் சிஸ்டத்தை சூஸ் பண்ணல, ஏன் வந்து சிஜிஎஸ்ஸை சூஸ் பண்ணல, ஏன் எம்கேஎஸ்ஸை சூஸ் பண்ணல அப்படிங்கிற கண்டிஷன் இருக்குல்ல. ஸோ எஸ்ஐ சிஸ்டம் இஸ் ஜென்ரலி டேக்கன் அஸ் தி காமன் சிஸ்டம் ஆஃப் யூனிட். ஓகே, ஏன் எஸ்ஐ சிஸ்டம் வந்து காமனாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த எஸ்ஐ சிஸ்டத்தில் வந்து ஓகே ஸோ த சிஸ்டம் மேக்ஸ் யூஸ் ஆஃப் ஒன்லி ஒன் யூனிட். ஓகே, ஒன் யூனிட் ஃபார் ஒன் பிசிக்கல் குவான்டிட்டி. ஒரு பிசிக்கல் குவான்டிட்டினா ஒரே ஒரு யூனிட் தான் இருக்கணும். ஓகே, இந்த எஸ்ஐ சிஸ்டத்தில் என்ன அட்வான்டேஜ் நமக்கு? இப்போ ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி, இப்போ லெங்த் அப்படின்னா அதுக்கு மீட்டர் மட்டும்தான், வேற சென்டிமீட்டரோ கிலோமீட்டரோ மில்லிமீட்டரோ மைக்ரோமீட்டரோ எந்த ஒரு யூனிட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி மாஸ் அப்படின்னா கிலோகிராம் தான். ஓகே, மில்லிகிராம், ஓகே ஸோ மைக்ரோகிராம், ஓகே அது மாதிரி இந்த மாதிரி யூனிட்ஸை வந்து கிராம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, தட் இஸ் மாஸ் அப்படின்னாலே கிலோகிராம், அது மாதிரி டைம் அப்படின்னாலே செகண்ட். அப்போ ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டினா ஒரே ஒரு யூனிட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதுதான் என்னது, அந்த சிஸ்டம்க்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரேஷ்னல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எஸ்ஐ சிஸ்டம் இஸ் அ ரேஷ்னல் சிஸ்டம். ஓகே, ரேஷனல் சிஸ்டம்னா என்னது? ஓகே, இட் யூசஸ் ஒன்லி ஒன் யூனிட் ஃபார் ஒன் பிசிக்கல் குவான்டிட்டி. ஓகே, ஒரு பிசிக்கல் குவான்டிட்டினா ஒரே ஒரு யூனிட் தான். அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரேஷனல் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? ஓகே, ஸோ தென் செகண்ட் அட்வான்டேஜ் என்ன, எதுக்கு நம்ம வந்து இது எஸ்ஐ சிஸ்டத்தை யூஸ் பண்ணணும்? செகண்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இன் தி சிஸ்டம் ஆல் த டிரைவ்டு குவான்டிட்டிஸ் ஆர் டிரைவ்டு யூனிட்ஸ், all the derived units can be easily obtained, okay, from basic and supplementary units. ஓகே, எல்லா derived unitsையும் பேசிக் யூனிட்ஸ்லேருந்தும் சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ்லேருந்து கொண்டு வந்துடலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் எடுத்துக்கலாம். யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, இதில் கிலோகிராம் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் யூனிட், மீட்டர் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் யூனிட், செகண்ட் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் யூனிட். ஓகே, அப்போ இது எல்லாமே பேசிக் யூனிட். கிலோகிராம், மீட்டர், செகண்ட் எல்லாமே பேசிக் யூனிட். அந்த பேசிக் யூனிட்ல இருந்து இந்த யூனிட்டை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இன் தி சிஸ்டம் ஆல் த டிரைவ்டு யூனிட்ஸ். ஓகே, ஸோ கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருங்கிறது டிரைவ்டு யூனிட். இந்த டிரைவ்டு யூனிட்டை நம்ம என்ன பண்ண முடியுது அப்படின்னா பேசிக் யூனிட், தட் இஸ் ஃபண்டமெண்டல் யூனிட், அது மூலம் அதை வந்து அது ஓகே இன் டேர்ம்ஸ் ஆஃப் தட் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது. So kilogram meter per second square is the okay derived unit. So this derived unit, okay, this derived unit can be obtained, easily obtained from what? From basic, okay, and supplementary units. So basic unit எது? kilogram meter second எல்லாமே basic unit. அதில் இருந்து நம்ம கொண்டு வர முடியும். ஓகே, அது வந்து செகண்ட் அட்வான்டேஜ் ஆஃப் எஸ்ஐ. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னது? இட் இஸ் அ ரேஷனல் சிஸ்டம். ஒரு குவான்டிட்டி அப்படின்னா ஒரே ஒரு யூனிட் தான், மீட்டர் மட்டும்தான். லெங்க்த்னா மீட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், மீட்டரை தவிர வேற எந்த யூனிட்டும் அக்செப்டட் கிடையாது. மாஸ் அப்படின்னா கிலோகிராம் மட்டும்தான். ஓகே, அதானது ஃபர்ஸ்ட் ரேஷனல் சிஸ்டம். செகண்ட் என்னது? ஓகே, இன் தி சிஸ்டம் ஆல் derived units can be obtained from okay supplementary units and basic units. ஓகே, இதானது செகண்ட் சிஸ்டம். ஸோ திஸ் இஸ் கால்ட் கொஹிரண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட். இதை நம்ம என்ன சொல்கிறோம்? இட்ஸ் அ கொஹிரண்ட் சிஸ்டம். ஓகே, தென் இதானது செகண்ட் யூஸ். தேர்ட் ஒன் அப்படின்னா என்னதுன்னா, இட் கேன் பி எக்ஸ்பிரஸ் ஆஸ் மல்டிபிள் அண்ட் சப்மல்டிபிள்ஸ் ஆஃப் சர்டைன் பேசிக் யூனிட்ஸ். ஓகே, மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் அ மெட்ரிக் சிஸ்டம். இந்த சிஸ்டம் பேர் என்னது? மெட்ரிக் சிஸ்டம். திஸ் சிஸ்டம் இஸ் அ மெட்ரிக் சிஸ்டம். Okay, metric system na anadu metric system, this means that okay multiples and submultiples can be expressed as a power of 10. Okay, so we can write the multiples and submultiples as a power of 10 adula express panna mudiyum. Okay, இது எப்படி? மல்டிபிள்ஸ் அப்படின்னா பவர் வந்து பாசிட்டிவ், சப்மல்டிபிள்ஸ் அப்படின்னா பவர் வந்து நெகட்டிவ். ஓகே, ஸோ 10 power 24, யோட்டா 10 power 24, ஜெட்டா 10 power 21, எக்ஸா 10 power 18, பெட்டா அப்படின்னா 10 power 15, டெரா 10 power 12, கிகா 10 power 9, மெகா 10 power 6, and then கிலோ 10 power 3, ஹெக்டோ 10 power 2, டெக்கா 10 power 1. இதெல்லாம் என்னது? மல்டிபிள்ஸ் நம்ம சொல்றோம். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 சொல்ல முடியும். அத மாதிரி சப்மல்டிபிள்ஸ், நெகட்டிவ் சைனை சப்மல்டிபிள்ஸ் சொல்றோம் பாரு. ஓகே, யோக்டோ 10 power -24, செப்டோ 10 power -21,
Auto 10 power minus 18, Femto 10 power minus 15, Pico 10 power minus 12, Nano 10 power minus 9, Micro 10 power minus 6, Milli 10 power minus 3, Centi 10 power minus 2, Deci 10 power minus 1. So, we are able to express, okay, the different physical quantities in the, okay, power of, okay, multiples and submultiples of 10, that is power of 10. இந்த மாதிரி நம்ம express பண்ண முடியும். Okay, அதுக்கு பேர் என்னது? So, because it is called as a metric system, this is a metric system. Okay, it is a rational system and it is a metric system and it is a coherent system. So, SI system has got such a speciality. So, SI system was accepted internationally by all. Okay, so for this, why we chose SI system as, okay, international system, and SI system is superior to all the other system. SI system is superior to all the other system because SI system is a coherent system of unit. Okay, and it does not vary with time. இது டைம் வச்சு சேஞ்சே ஆகாது. ஓகே, ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆட்டம் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்ஐ யூனிட்ஸ் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணோம். கிலோகிராம், ஓகே, ஸோ எல்லா டெஃபினேஷனுமே, லெங்க்த்தோட டெஃபினேஷன், லெங்க் வந்து மீட்டர், கிலோகிராம், ஆம்பியர், ஓகே, கெல்வின், இது எல்லாமே நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆட்டம் வச்சு தான் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அதனால எஸ்ஐ சிஸ்டம் வந்து டஸ் நாட் வேரி வித் டைம் ஆஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி ஆட்டம். Okay, it forms a bridge. It is connecting all the other system of unit. And SI system will not vary at all, permanent and reproducible. We can express SI unit in the power of 10, submultiples of 10, multiples of 10 can be reproducible. So, these are the specialities of SI system which made us to choose the SI system as the best system. So, SI system is taken as the superior system to all because it is coherent, it does not vary with time, okay, it is forming a bridge for all the system of units, and its permanency and its reproducing ability makes to choose the SI system as the standard system, and the SI system is the superior to all the other system. Hope you all understood this video. Okay, so if you like this video, please view, share and subscribe. Thank you, children.